السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وإلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் பெருமானார் ரசூல் அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முஃமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் நிறைவு பெற்ற உடனேயே அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்படுகிற ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆரம்பமாகி விடுகிறது. ஷவ்வால், தில்காதா மற்றும் தில்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப நாட்களை ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எல்லா கடமைகளும் ஒவ்வொரு முறையில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கலிமா என்பது நாம் மனதினால் நம்பி நாவினால் மொழியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏகத்துவ கொள்கை அடிப்படையிலான ஒரு கடமை. அதே போன்று தொழுகை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய உடல் உறுப்புகளால் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை. நோன்பும் இது போன்றுதான். அது நம்முடைய உடலில் பசியை, தாகத்தை, மனோ இச்சைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கடைபிடிக்கப்படக்கூடிய கடமை. ஆக இந்த கலிமா, தொழுகை, நோன்பு போன்ற இந்த கடமைகள் எல்லாம் உடல் சார்ந்த கடமைகளாக இவை நமக்கு கடமையாக்கப்பட்டது. இதே போல அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஐம்பெரும் கடமைகளில் ஜகாத் என்ற ஒரு கடமை. இது உடல் சார்ந்ததல்ல, முழுக்க முழுக்க பொருள் சார்ந்ததாக இருக்கிறது. எப்பொழுது ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடத்தில் பொருள் சேர்ந்து விடுகிறதோ அப்பொழுது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஜகாத் கொடுக்கிற நிலைக்கு செல்லப்படுகிறீர்கள். மனிதனுடைய ஆசை வேற மாதிரி, ஆனா கடமை வேற மாதிரி. மனிதனுடைய ஆசை கடமை ஆனாலும் கடமை ஆகாத மாதிரியே இருந்து கொடுக்காமலே காலத்தை ஓட்டிடலாம் நினைக்கிற ஆசை. இன்றைக்கு தலைமை ஆசைகள் சம்பந்தப்பட்டதுதான். இருந்தாலும் தொட்டு விட்டு செல்வோம். இந்த பொருள் சார்ந்த விஷயத்திலே மட்டும் மார்க்கம் சொல்லுகிற முறையில் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றியவர் என்பது
உலக அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். ஆக மனிதனுடைய ஆசை என்பது நான் சம்பாதித்தது எனக்கு உதவட்டும், என்னுடைய குடும்பத்திற்காக இருக்கட்டும், எதற்காக வேண்டி பிறருக்கு தர வேண்டும், என்ன பயன் இருக்கிறது, கண்ணுக்கு பலன் தெரியாது. மறுமை சம்பந்தப்பட்ட எந்த நன்மைகளும் சவாபுகளும் அந்தஸ்துகளும் உயர்வுகளும் இவ்வுலகில் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. எனவே அதனுடைய மதிப்பும் பெருமதியும் நாம் விளங்க முடிவதில்லை. ஜகாத் என்பது உடல் சார்ந்ததல்ல, பொருள் சார்ந்ததாக இருக்கிறது. ஒருவருக்கு நடக்கவே முடியல, ஒருவருடைய உடல் நிலை, அவர் அமர்ந்தாலும் எழுந்தாலும் பிறருடைய உதவியோடு தான் அவர் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். அந்த நிலையில் இருக்கிறார். அவரால் எந்த விஷயங்களும் செய்ய முடியாது பிறருடைய உதவி இல்லாமல். ஆனால் செல்வம் அவரிடத்தில் இருக்கிறது என்றால் இவர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலையில வந்துடுவார். இல்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் நடக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. இல்லை, பொருள் மட்டும்தான் ஜகாத்தை நிர்ணயம் செய்கிறது. இப்பொழுது நாம் பேச இருக்கிற நம்மால் இறுதி கடமை என்று வர்ணிக்கப்படுகிற ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது சற்று ஒரு வித்தியாசமான கோணத்தில் உடலும் பொருளும் சார்ந்த ஒரு கடமை. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்வான், மனிஸ்ததா இலைஹி சபீலா. இந்த ஹஜ்ஜிற்கு செல்வதற்குண்டான வழி செலவும் உடல் பலமும், ரெண்டு கண்டிஷன், இரண்டும் ஒரே நேரத்தில் அமைய பெற்றால் தான் ஹஜ்ஜு கடமையா. இரண்டிலே ஒன்றிருந்து ஒன்று இல்லை, வேறு வேறு பரல் கிடையாது. கண்ணு கட்டிய தூரம் வரை செல்வம் இருக்கிறது, ஆனால் இவரால் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் ஹஜ்ஜு கடமையாகாது. இதே போன்று உடலிலே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், செல்வம் இல்லை என்றால் ஹஜ்ஜு கடமையாகாது. இரண்டுமே ஒரே நேரத்தில் ஒரு சேர அமைய பெற்றால் ஹஜ்ஜு கடமையாகிறது. இது சற்று வித்தியாசமான கோணத்திலும் பார்வையிலும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். ஆனால் ஒரு ஆசை இருக்கிறது, மனிதருக்குள்ளாக நிறைய ஆசைகள் இருக்கும். இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற 200 கோடியை சொட்டு இருக்கிற முஸ்லிம்களிடத்தில் அவர் செல்வந்தராக இருக்கட்டும், செல்வந்தர் இல்லாமல் இருக்கட்டும், உடல் ஆரோக்கியம் உடையவராக இருக்கட்டும் அல்லது ஆரோக்கியம் குன்றியவராக, நடக்க முடியாத நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், யார் இடத்துல எந்த இடத்திலே படித்தவர் படிக்காதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எந்த முஸ்லிம் இடத்திலே போய் கேட்டாலும் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய ஆசையா என்று கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆசை என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜு விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஆர்வமூட்டுதல், பாபு தஷ்வீக் என்று சொல்வார்கள், ஆர்வமூட்டுதல் இருக்கிறது. அந்த ஆர்வப்படுத்துதல் அல்லாஹ்வும் ரசூலும் ஹஜ்ஜை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏராளமான இடங்களில் அள்ளி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு என்பது சுருக்கமாக சொன்னால், என் பெருமானாருடைய அண்ணல் நபிகளின் கண்ணல் மொழிகளிலே சொன்னால், அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நிலையிலே அவர் திரும்புகிறார் என்று சொல்லுகிறார்கள். இதை விட வேற என்ன வேணும்? நாம் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், குல்ல பனி ஆதம ஹத்தா, ஒவ்வொரு மனிதனும் தவறிழைக்கக்கூடியவன் தான். ஆனால் சிறந்த மனிதன் யார் என்றால், அந்த தவறுக்கு பிறகு வருத்தம் ஏற்பட்டு, உள்ளத்தில் உறுத்தல் ஏற்பட்டு, அல்லாஹ்விடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவன் சிறந்தவன் என்பார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி தவறுகளை பொறுத்தவரை யாரும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் படிப்படியாக அவைகள் நம்முடைய படித்தரங்களிலே சொல்லப்படுகிறது. அது எப்படியாக இருந்தாலும் சரி, தெரியாமல் செய்வது தவறு, தெரியாமல் செய்வது தவறு, தெரிந்தே செய்வது குற்றம், பாவம். அதில் பல கேட்டகரிகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் தேவைப்படுவது அஃபுன், மன்னிப்பு. அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய கட்டாயத்திலும் நிர்பந்தத்திலும் இருக்கிறோம். நபிமார்கள் உட்பட இறைநேசிகர்களையும் சார்ந்து
இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு கோராதவர் என்று யாருமே இல்லை. சொல்ல போனால் சாமானியர்களை விட இறை நேசர்கள், நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி இருக்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக. துஆவினுடைய முதல் வாசகமே எங்களை மன்னிப்பாயாக என்பதுதான் இருக்கும். அல்லாஹ்வையும் ரசூலையும் புகழ்ந்ததற்கு பின்னால் எந்த துஆவாக இருந்தாலும் சரி, அது நிக்காஹுடைய துஆவாக இருந்தாலும் அல்லது மரணத்தவர்களுக்கு ஓதக்கூடிய துஆவாக இருந்தாலும் எங்களை மன்னித்தருள்வாயாக என்பது முதல் பிரார்த்தனை. எந்த ஒரு துஆவும் பாவ மன்னிப்பு கேட்காமல் அது துஆவாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் பாவங்கள் நிகழ்வது என்பது சர்வசாதாரணம். ஆனால் இந்த பாவங்களை செய்துவிட்டு எனக்கும் அந்த பாவத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று எந்த விதமான சலனமும் இல்லாமல் வாழ்கிறார்களே, அவர்கள் தான் அயோக்கியர்கள் என்கிறது ஷரியத், இஸ்லாமிக். பாவங்கள் செய்துவிட்டால் நாம் சொல்லி இருக்கிற களிமா, பாவம் செய்த உடனேயே அதற்குண்டான ஒரு உறுச்சலை, ஒரு வருத்தத்தை அல்லாஹ்விடத்திலே உடனடியாக உருகி உருகி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். விஷயத்திற்கு வருவோம். ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னதை போல இறுதி கடமை என்று நாம் தமிழ்நாட்டிலே சொல்றோம், வேற எங்கேயும் சொல்ல மாட்டான். ஹஜ் என்ன சொல்றது, நாம என்ன சொல்லுவோம், ஹஜ்ஜை பத்தி சொல்லும் போது இறுதி கடமைன்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இன்னைக்கு கூட கேட்குறாங்க, ஆச்சரியமா இருக்கு. ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் நான் ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன், பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் கேட்குறான். நான் தெரியாம தான் கேட்குறேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஹஜ்ஜுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா புராண ஹதீஸ்ல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எங்கேயுமே அப்படி இல்லை. எப்படி ஜகாத் என்பது பொருள் உங்களிடத்திலே வந்து சேர்ந்து விட்டால் உங்கள் தலை மீது ஜகாத் கடமையாக்கப்படுகிறதோ, இதே போன்றுதான் ஹஜ்ஜிற்குரிய பொருளும் உடல் ஆரோக்கியமும் பலமும் பொருள் வளமும், உடல் பலமும் பொருள் வளமும் இரண்டுமே எந்த நேரத்தில் வருகிறதோ அதிலிருந்து அடுத்த ஹஜ்ஜு உடனே செய்ய முடியாது. ரெண்டுமே வந்துருச்சு. எப்ப வந்துச்சு, இந்த நோம்புல கடமையாச்சு. என்னுடைய உடல் பலமும் பொருள் பலமும் அட் த டைம்ல ரெண்டும் வந்துருச்சு, நோம்புல ஹஜ்ஜு செய்ய முடியாது. அடுத்த ஹஜ்ஜு எப்பொழுது முதலாக வருகிறதோ அந்த ஹஜ்ஜை உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும். இதில் பிற்படுத்துவதற்கோ காலம் தாழ்த்துவதற்கோ ஷரியத் எங்கேயும் அனுமதிக்கவில்லை. நாம சில காரணங்களை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு, கடன் இருந்தா போகக்கூடாது, பிள்ளைய கல்யாணம் பண்ணாம இருந்தா போகக்கூடாது, வீடு கட்டாம போகக்கூடாது, இப்படியே சில சட்டத்திட்டங்களை எல்லாம் போட்டு 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 கடைசியாக ஹஜ்ஜை நம்முடைய தமிழக வழக்கத்தில் இறுதி கடமை ஹஜ் என்று 60க்கு மேலாக புறப்பட்டு ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல, ஒரு அமலும் செய்ய முடியல. என்னங்க செஞ்சீங்க, போய் காபத்துள்ள பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு பேர் ஹஜ் இல்லையே, இதுக்கு பேர் என்ன? பல தடவை சொல்லி இருக்கிறேன், இந்தோனேஷியாவிலே ஹஜ் உம்ரா முடிச்சாதான் கல்யாணமே பண்ணுவான். பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, நம்ம ஊர்ல ஃபார்மாலிட்டி கேட்குறாங்கல்ல, பொண்ணு பார்த்துட்டீங்கன்னா பொண்ணு பார்த்தா குரான் ஓத தெரியுமான்னு கேட்போம். ஓதி இருக்கு. என்ன ஓதி இருக்கு, அலிபேத்தே அம்மா புலாத்தேன்னு ஓதி இருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் ஓதலை. அதான் நம்ம ஊர்ல ஓதுறதுக்கு பேர் அதுதான். என்ன ஓதி, அதெல்லாம் அந்த காலத்துல மாசா போச்சு, எவ்வளவு ஓதுச்சு தெரியல, ஏதோ போச்சு வந்துச்சு, கழுதை கட்டி கொடுத்துட வேண்டியதானே. இதுவெல்லாம் ஓதுவது என்றால் ஷரியத்தின் சட்ட திட்டங்களை அரபியில் அல்லது தமிழில் தெரிந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி அதனாலதான் சொல்லுவேன் பிள்ளைகள்கிட்ட, வெறும் குரான் ஓதுறது மதரசா இல்லை. மதரசா என்பதனுடைய தமிழாக்கம் சொல்ல போனால் தொழுகைக்குண்டான கல்வி. ஒரு மனிதனுடைய தொழுகை கூடுமா கூடாதா, சஹி ஆகுமா சஹி இல்லாமல் ஆகுமா என்பதை தெரிந்து கொள்வதுதான் மதரசா. எல்லோருமே மதரசால ஓதி இருப்போம். மற்ற மதரசாக்கள்ல குரான் ஓதி கொடுக்குற மதரசாக்கள்ல ஓதி இருப்போம். ஆனால் உண்மை கசக்கத்தான் செய்யும். எல்லாருமே நெஞ்சத்தில் கை வைத்து பார்ப்போம், நான் தொழுகிற தொழுகை 100% கூடுமா கூடாதா, ஷரியத்தின் சட்ட திட்டங்களுடைய நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு போனா என்னமோ அஜர்த்து அல்லாஹ் புரிஞ்சன் நிக்கிறோம், அல்லாஹ் புரிஞ்சனா குனிகிறோம், அவ்வளவுதாங்க தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளவுதான் தெரியுது. ஷரியத்தின் சட்டங்கள் தொழுகையில் சனாட்டு சலாம்,
சனாவிலிருந்து சலாம் வரை எத்தனை சட்டங்கள் இருக்கிறது தெரிந்து இருக்கிறோமா? இல்லை. விஷயத்திற்கு வருவோம். ஓத தெரியுமா என்று கேட்டால் அந்த பிள்ளைக்கு ஏதோ சாதாரணமாக. அப்ப இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரை கடமை என்று வந்து விட்டால் உடனடியாக ஹஜ்ஜை நிறைவேற்றும். பொருளும் உடலும் வந்து விட்டால் அதுல எந்த காலதாமதம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜை உடனடியாக செய்யணும். அப்ப நம்முடைய கடமைப்படி, தமிழ்நாட்டுடைய கடமைப்படி ஹாஜிகளுடைய வயது 50க்கு மேல. 50க்கு மேல ஆச்சா? அப்ப அது இறுதி கடமை அப்படின்னு சொல்லி ஆயிடுது. பிராக்டிக்கலாக யோசிப்போம். 50 வயசுள்ள ஒரு பெரியவர் தன்னுடைய மனைவியோட அல்லது தனியாகவோ ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அவர் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்பார், எத்தனை குற்றங்கள் செய்திருப்பார், எத்தனை தவறுகள் எழுதியிருப்பார். யாருமே தவறு இல்லாமல் செய்ய முடியாது. தவறு இல்லாமல் என்னுடைய 50 வயது கடந்திருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. அவ்வப்பொழுது பாவம் என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி கேட்கிற அந்த தௌபாவை தவிர பாவங்கள் மன்னிக்கப்படாது என்ற நிலையில் 50 வயதுகளை கடந்த ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய ஊருக்கான விமானத்தில் அவர் திரும்ப ரிட்டர்ன் வருகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய தாய் அவரை பிரசவித்த பொழுது எப்படி அப்பழுக்கு இல்லாமல், மாசு மறுவில்லாமல், பாவக்கரைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தாரோ அப்படி அவர் திரும்ப வருகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். அதற்காக வேண்டிதான் சொல்வார்கள், ஹஜ்ஜி என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்குமா? நிறைய பேருக்கு கிடைக்குது, கிடைக்கல. விஷயம் அதல்ல. யாரை அல்லாஹ் தஆலா செலக்ட் செய்கிறானோ, யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறார். நாம் நிறைய கார்குசாரிகளில் நிகழ்வுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்றாடம் காய்ச்சிகள் ஹஜ்ஜு முடித்திருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவு இருக்காது, அவங்களுக்கு எல்லாம் ஹஜ்ஜ நசீபாகி இருப்பான். அடுத்த வேளை உணவுக்கு வழி இருக்காது, அவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜ நசீபாகி இருப்பான். ஹஜ்ஜி என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். சொல்வார்கள், நம்முடைய வணக்க வழிமுறைகளில் நிறைய விஷயங்களில் மிக வித்தியாசமான ஒரு கடமை இந்த ஹஜ்ஜு. அதாவது தினந்தோறும் தொழுகிறோம் அல்லவா, ஃபஜ்ரிலிருந்து இஷா வரை. அந்த கடமைக்கு பெயர் என்ன சொல்றாங்க? ஒன் டே ப்ரோக்ராம். தொழுகைக்கு பெயர் என்னங்க? ஒரு நாள் நிகழ்வு. இன்றைய ஃபஜ்ர் இன்னைக்கோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகலைன்னா இன்னைக்கு எனக்கு நஷ்டம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகலை, இன்னைக்கு எனக்கு நஷ்டம். இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டா இன்னைக்கு நான் லாபம். பணம் காசு அல்ல, என்னுடைய மனதிற்கு நிறைவு, என் வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கை ஆகிவிடும். காசு பணம் கரன்சி தான் வாழ்க்கை பரக்கத் என்று தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் ஃபஜ்ர் தொழுது இருக்கிறேன், இன்றைக்கு நான் கோடீஸ்வரன். அப்ப தொழுகை என்பது ஐங்கால தொழுகை, ஒன் டே ப்ரோக்ராம். வாரத்திற்கு ஒரு முறை இப்பொழுது வந்திருக்கிறவே சிறப்பு விருந்தினர்களாக. இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா என்பது ஒன் வீக் ப்ரோக்ராம், வீக்லி ப்ரோக்ராம். அதற்கு அடுத்து இயர்லி ப்ரோக்ராம் என்று அல்லாஹ் ஒன்று வைத்திருக்கிறார். அது நோன்பும் ஜகாத். இது இயர்லி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது பேசப்படுகிற இறுதி கடமை என்று சொல்லக்கூடிய ஹஜ் இருக்கிறது. இது லைஃப் டைம், வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு ஹஜ் செய்கிறார். அவர் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நியாமத்துகளை பெற்றவராகி விடுகிறார். கடமையில நிறைய பேருக்கு கேள்வி, ஹஜ் என்பது கடமை ஒரு முறை தான், மீண்டும் ஹஜ் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடாதுங்களா? ஒன்றும் கிடையாது. செய்யக்கூடாதுங்கள மசாயில். ஹஜ் செய்யலாமா என்றால் செய்யலாம். ஒருவருக்கு பொருளும் உடல் நலமும் அல்லாஹ் தஆலா ஏராளமாக வாரி தந்திருக்கிறான் என்றால் ஆகாத வழிகளில் செலவு செய்வதை விட, விளம்பரத்திற்கும் பெருமைக்கும் முகஸ்துதிக்கும் ஆடம்பரத்திற்கும் செலவு செய்வதை விட, என்னுடைய செலவு அல்லாஹ்விற்காக வேண்டி அவனுடைய தர்பாருக்கு சென்று வருவதற்காக ஒவ்வொரு முறை சென்று வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு முறை நம்முடைய அந்தஸ்து உயரத்தான் செய்கிறது. அதில் எந்த சந்தேகத்திற்கோ மாற்று கருத்திற்கோ இடமில்லை. ஆனால்
நான் விளங்கி வைத்திருக்கிற ஒரு விஷயம், ஒரு தடவை சென்று வந்த ஹாஜி, 2 தடவை சென்று வந்த அல் ஹாஜ், இதுவும் தவறு. இது விளங்க. ஒரு தடவை பேர் எழுதும் போது, அவர் பேரை எழுதும் போது ஹாஜின்னு எழுதிட்டு பேர் எழுதிட்டாங்க. சண்டைக்கு வந்துட்டார். எப்படி என் பேரை ஹாஜின்னு போட போச்சுன்னா அல் ஹாஜ். எத்தனையா பண்ணியிருக்க? நான் 3 பண்ணியிருக்கேன்ல. என்ன டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் போற மாதிரியாங்க இது? முதல்ல நான் கேட்கிறேன், ஹாஜிங்கிற டைட்டிலே கிடையாது. சரியான கேள்வி கேட்டாங்க. ஹாஜி என்கிறது அழைப்பு, அது ஒரு பட்டமா என்று கேட்டார்கள். பட்டம் அல்ல, அது பக்குவம். ஹாஜி என்பது பட்டமே கிடையாது. யாரும் தயவு செஞ்சு போடுங்கன்னு சொல்லாதீங்க. என் பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போடுங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. தவறுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். சுய பரிசோதனை மிக அவசிய தேவை. இது சொல்றதே கிடையாது. அடிக்கடி சொல்லுவேன், தொழக்கூடியவர் தொழுகையாலையும் போடுறோமா? இல்லையே. நோன்பு வைக்கிறவர் நோன்பு வச்சு முடிச்சவன சாயும் நோம்பாளி, இந்த வருஷம் நோம்பாளி அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கடமையை நிறைவேற்றி விட்டு பட்டம் போட்டுக் கொள்வதற்குண்டான அவசியம் என்ன? அப்ப ஹாஜி என்று இவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இவர் ஹாஜியார்னு பிறகு சொன்னா தப்பில்லை. நான் ஹாஜிங்க, என் பேரு போடையில ஹாஜின்னு போடுங்க அப்படின்னு சொல்றதற்கு இது தவறு. இது மிகப்பெரிய தவறு. அது ஒரு கடமையை நிறைவேற்றியது நம்மை அல்லாஹ் தஆலா ஒரு பக்குவத்திற்கு ஏற்படுத்துகிறார். இந்த பக்குவத்தை தந்தவனுக்கு பணிவோடும் நன்றியோடும் அவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டுமே தவிர போகும்போது குனிஞ்சிக்கிட்டே போயிட்டு வரும்போது நிமிந்து வர்றதல்ல ஹஜ்ஜு. போகும்போது ரொம்ப பணிவாக போயிட்டு வரையில அப்படி நிமிந்துக்கிட்டு வர்றதல்ல ஹஜ்ஜு. இன்னும் சொல்ல போனால் கடமைகளும் பக்குவமும் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், பணிவுக்குள்ளாக்க வேண்டுமே தவிர நம்மை தலைநிமிரை செய்து விடக்கூடாது. ஜகாத்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் ஜகாத்து கொடுப்பவர் தலை நிமிரக்கூடாது. நோன்பு வைக்காத நோன்பாளிகளுக்கு நோயாளிகளுக்கு இடையில் நோன்பு நோற்றவர் தலை நிமிர்ந்து விடக்கூடாது. நான் ஒரு கடமையை நிறைவேற்றி இருக்கிறேன், அவ்வளவுதான். அது நான் மேலே சொன்னதை போல 200 கோடி முஸ்லிம்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்வினிடத்திலே நாம் கோரிக்கை வைப்போம், யா அல்லாஹ், எங்களிடத்திலே பொருள் வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உடல் நலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன்னுடைய வீட்டை எங்களுடைய இந்த மனித கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது கொடுத்து விடுவாயாக. உன்னுடைய காபாவில் எங்களுடைய பாதங்கள் வெறும் பாதங்களோடு நடந்து நடந்து சரணடைந்தேன் இறைவா லப்பைக் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. கூடுதலாக ஒரு பிரார்த்தனை, அமர்ந்திருக்கும் இந்த மஜ்லிஸ் ஒரு சேர ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. பெரிய பாக்கியம் தெரியுமா? அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், பேசி பழகியவர்கள் எல்லோருமே ஒரே அணியில் அங்கே சுற்றி வருவது அனுபவத்தில் கண்ட உண்மை. மத்தாஃபிலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முகமாவது இந்திய முகம் தெரியாதா என்று தேடி வரும். நாம ஒரு குழுவா தான் போயிருப்போம், நாம ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து தான் போயிருப்போம். இறங்குகின்ற பொழுது அங்கே சொல்லிக் கொடுப்பவர்கள் இந்தந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், இந்தந்த பிரார்த்தனையில் சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் நம்மை இறக்குவார்கள் மத்தாஃபிலே. ஆனால் அங்கே இருக்கிற அவசரம் என்ன? அவசரம், என்னுடைய ஹஜ்ஜு கபூலாக வேண்டுமே. நான் இப்படி தலைவிரி கோலமாக தைக்கப்படாத உடையோடு பரதேசி கோலத்தில் இங்கே வந்திருக்கிறேனே, நான் இங்கிருந்து வெளியாகும் பொழுது என்னுடைய பாவம் ஒன்றும் மிஞ்சாமல் மன்னிக்கப்பட்டு விட வேண்டுமே என்ற பரிதவிப்பும் பாசமும் பதட்டமும் அங்கே மனிதர்களை எல்லாம் பார்க்க சொல்ல, நடக்கின்ற நடையின் வேகத்தில் இந்தியரோடு இந்தோனேஷியாக்காரர் கலந்து விடுவார், வெள்ளையரோடு ஆக கருத்து போனவர் கலந்து விடுவார், முகங்கள் மாறி போகிறது. அங்கே பதட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த பச்சை விலைக்கை பார்த்து கைதூக்கி சொல்லுகிற நேரத்தில் திரும்பி பார்க்கிற ஒரு இந்திய முகம் தெரிகிறது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. என்னோடு பேசியவர், பழகியவர் அல்லாஹ்வின் தர்பாரிலே ஏதோ இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவேதான் இந்த துஆவை சொல்லுகிறோம், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை இங்கு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும்
ஒரு சேர ஒரே நேரத்தில் உன்னுடைய காபாவை காணும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. ஆஃபிர் தஅவானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.